ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி இந்த தடவையாவது மாட்டியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ரொம்ப நாளாகவே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தருணம் ரோஹிணி எப்படா மாட்ட போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான். பட் அப்படி ஒரு எபிசோடு இன்னும் வந்த பாடு இல்லை. இப்போவும் பார்த்திங்கன்னா கல்யாண எபிசோடு ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. அப்போவும் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே எபிசோடை கடத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர ஒரு விஷயத்தில் கூட ப்ரௌன் மணியை இவங்க யாருமே பார்க்கல. அண்டு முத்து அண்ட் மீனா அந்த சவுண்டு வர ஒரு ஆள் கூட இங்கே தான் இருக்காங்க அப்படின்றத கூட இன்னும் அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு எபிசோட் ரொம்ப மொக்கையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு எப்போவுமே ரோஹிணி சீக்கிரம் மாட்டணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம அண்ணாமலை அப்புறம் ரவி அப்புறம் நம்ம முத்து 3 பேரும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா, இப்போது கல்யாணம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மனோஜையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முத்து அவன் பார்லர் அம்மா கூட மட்டும்தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறாரு. உடனே இவங்க எல்லோரும் இருந்துக்கிட்டு ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது நிமிர்ந்து பார்க்குறாங்க. மனோஜ் பந்தியில் மொதலாக உட்காந்து கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு முத்து டேய் என்னடா நீ இப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே டென்ஷன் ஆகுறாரு. என்னடா பசிக்குது, அப்போத்துலேருந்து உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டேன், பசிச்சிச்சு அதான் சாப்பிட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. அதற்கு முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சர்ரா வெளுத்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போது சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ப்ரௌன் மணி இருக்கார் இல்லையா, அவர் ஒருத்தவங்களுக்கு ஃபோனில் அட்ரஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட ஆனால் இவங்க யாருமே அவருடைய சவுண்டை அந்தளவுக்கு கவனிக்கலை. ஸோ இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற மும்பரத்தில் அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, மீனா டெக்கரேஷனுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மாலை வந்துடுச்சு. ஸோ மாலை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த பரஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் மாலையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. போய் அங்கிள் மாலை எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ பொண்ணு ரூமில் வச்சுருமா, பவானி ரூமில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மீனா கிளம்பி போகிறாங்க. அப்புறம் ரோஹிணி மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நார்மல் கான்வர்சேஷனில் அழகாக போய்கிட்டு இருக்குது. அப்போது ப்ரௌன் மணி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மீனாவுடைய ஃப்ரெண்டு அந்த கறிக்கடை கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு ப்ரௌன் மணியை பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்த உடனே என்ன கறிக்கடைக்காரரை இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பேசுகிறாங்க. ஆமாம்மா இது என்னுடைய தம்பி பையன் கல்யாணம் தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, அப்போ நீங்கள் தான் தாய் மாமாவா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு இந்த விஷயத்த மீனாக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, அன்றைக்கி நம்ம கறி எடுக்க போனோம்ல, அந்த கறிக்கடைக்காரர் தான் இந்த மாப்பிள்ளையோடைய தாய் மாமாவா அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்போ அவர் தான் தாய் மாமாவா, அவரை பற்றி தான் பரஸ் அங்கிள் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜயா ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஸ்ருதிக்கு ஆசையாக இருக்குது, அவங்கள ஃபோட்டோ எடுக்கணும். ஆண்டி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வாங்க நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரோஹிணி வந்த உடனே என்னை விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வாமா ரோஹிணி நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம், இன்றைக்கி ஸ்ருதி நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னான், சரி அதான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமேன்னு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. சரி ஆண்டி வாங்க நம்மளும் எடுக்கலாம், போய் சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க நம்ம விஜயாவும் ரோஹிணியும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை மீனா ஒரு ஓரத்துலேருந்து ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மீனாவுக்கு தன்னுடைய மாமியார் தான் மேலே இதே மாதிரி அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை. பட் அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா விஜயா எது மாறினாலும் அவங்க மாறவே மாட்டேன் அப்படின்றதுல விடாப்பிடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரோஹிணி மீனா ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்ருக்காங்க. ரோஹிணியும் நம்ம விஜயாவும் ரொம்ப க்ளோஸாக நின்றுக்கிட்டு ரொம்ப பாசமாக அவங்க
ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது மீனாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு பக்கம். ஸோ இப்போ இருந்தாலும் அவங்க வந்து அதை ஈஸியாக கடந்து வெளியில் வந்துடுறாங்க. ஓகே, இது நமக்கு எப்போவும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நார்மலாகவும் விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம பரஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சமைக்கிற ஆளை கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ப்ரௌன்மணி வந்து ரொம்ப பாராட்டுறாரு. ரொம்ப சூப்பராக இருக்கே சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அதற்கப்புறம் இங்கே காமிக்கிறாங்க, நம்ம அண்ணாமலை வந்து நின்று பேசிகிட்ருக்காரு. அப்போ முத்து வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ சாப்பிட்ற இடத்துக்கு போகும்போது பார்த்தா அங்கே விஜயா அண்ட் 3 மருமக 3 பேரும் 4 பேரும் ஒன்றா உட்காந்து சிரித்து பேசி சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். இதை பார்க்குறதுக்கு தானே நான் இவ்வளோ நாள் தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ சமையல்காரர் வந்து நல்லா சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரௌன்மணியும் நல்லாவே பாராட்டிக்கிட்டு இருந்தார். அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சமையல்காரர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்போ உள்ளே போனோன்னே அந்த டைமில் தான் பரசு வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம அண்ணாமலைக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மாப்பிள்ளையோட தாய் மாமாவை நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, இன்னும் உனக்கு அறிமுகப்படுத்தலை பாரு, இரு நான் போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வர்றாரு. அந்த டைமில் தான் சமையல்கார் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன்மணி அங்கே போய் நிற்கிறாரு. என்னாச்சு சம்மந்தி அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இப்போ சமையல்கார் கூட வேறு யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சமையல்கார் இல்லைன்னா என்ன, நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. நான் சமைக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வந்து நிறையா சமையல் ஓரளவுக்கு தெரியும், நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவர் துண்டை கட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா சமைக்கிறதுக்கு கிளம்பிடுறாரு. பரசு எவ்வளவோ சொல்கிறாரு, வேணாம் சம்மந்தி, நீங்கள் போய் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு கல்யாணம், ஏன் மருமகன் கல்யாணத்துக்கு நான் செய்யலைன்னா எப்படி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபேமிலியோட ஹாப்பியான ஒரு டைம் அன்றைக்கி அழகாகவே ஸ்பெண்ட் பண்ணுறதை காமிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், அண்ணாமலைக்கு வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், பரசோட வீட்டில் கல்யாணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றத மைண்டில் தான் அவர் வந்து வச்சுருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு ஜாலியாகவே இருக்கிறாரு. அப்போ அந்த டைமில் முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னா, 3 மருமக கூடயும் அம்மா வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து காமிக்கிறாரு. கூப்பிட்டு காமிக்கும் போது இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா சொல்கிற, 3 மருமக கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு வேகமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு போய் ஏதாவது நம்ம வந்து சாப்பாடு பரிமாறுவோம், அவங்க வந்து நமக்கு டெய்லி பரிமாறுறாங்கல்ல, இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து விஜயாவுக்கும் சரி மீனா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீனா எந்திரிச்சு நிற்கிறாங்க, மாமா எதுக்கு மாமா நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் டெய்லி எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்கல்ல, நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சால் என்ன குறைஞ்சா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பாடு சந்தோஷமாக போடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது நீங்கள் எல்லோரும் ஊட்டி விட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ளே பேச்சு வருது. அப்போ கேமராமேனையே போய் முத்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. 4 பேர் ஒன்று போல் எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ஊட்டும் போது ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அதே மாதிரி இவங்க ஊட்டுறாங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸை ஊட்ட சொல்லி ஃபோட்டோ எடுங்க, இந்த மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபன்னாக இன்றைக்கி எபிசோட் போய்கிட்டு இருந்தது. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, திருடர்கள் 2 பேர் மண்டபத்துக்குள்ளே புகுந்துட்டாங்க போல். ஸோ அவங்கள வந்து முத்து அண்ட் மீனா 2 பேரும் பிடிச்சி அடித்து விரட்டியிருக்காங்க. ஸோ இதை பாராட்டுற விதமாக ப்ரௌன்மணி வந்து மாலை போடணும், அவங்களுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வர்றாரு. ஸோ எது எப்படி அவங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் யூகிக்கவே முடியல. ஸோ எது எப்படி இருந்தாலும் ரோகிணி மாட்ட போகிறது சீக்கிரமே உறுதி
அப்படின்றது ரொம்ப நல்லா புரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.